விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது சரி ஓகே கேமுக்குலாம் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தர முடியல, பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாங்க வந்து வீக்கெண்ட் ஷோலையாவது ப்ராப்பர்ட்டிஸோட வரோம் அப்படின்னு கையில ஒரு ப்ராப்ஸை கொண்டு வந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஒரு மைக் எடுத்து வந்தாரு, அதாவது ஒரு அது பேர் என்ன, ஒலிபெருக்கி. வாட்டர்மெலனை கூப்பிட்டு எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, ரீல்ஸ் பண்ணவா வந்தீங்க, ரீல்ஸ் பண்றதை நீங்க வெளியிலேயே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும் மைக்ல சொல்றாங்க, சார் சார் அவர் பண்றதே அந்த ரீல்ஸ் தான், அதையும் நிப்பாட்டிட்டீங்கன்னா ரீல்ஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ரீல்ஸ் பண்ணலாம் ஆனா இந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அளவுக்கு தராதரம் இல்லாதவர் தானே விஜய் சேதுபதி அவரை பொறுத்த வரைக்கும். ஏன் தராதரத்துக்கு நீ இல்ல, நீ என்ன வேணா பேசிட்டு போ அப்படிதான் நின்னாரு வாட்டர்மெலன். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கிழிச்சிட்டார். நீ என்ன தராதரம் தராதரம் தர உங்களுக்கு இருக்காத தராதரம் அளவு கோழியா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். நல்லா கேட்டாப்ல, லாக்கோ பிடிக்க சாவற மாதிரி கேட்டாப்ல. ஆனா அது பிரச்சனை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் தராதரமா? ஏன்னா அவர் என்ன வேணா கேட்டுக்கிட்டோம், நான் பண்ற கோமாளித்தனத்தை நான் பண்ணுவேன் அப்படின்றதையும் நீ பண்ணுவ, அடுத்த வாரத்தை ஏதாவது நீ பண்ண போறன்றதையும் சொல்லிட்டு போயிட்டாப்ல. நீங்க கத்துறீங்க, மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பார்த்தாங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உடனே திவாகர் அவருக்கு தெரிஞ்சிடுவாரு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதை 2வது வாட்டி அவர் பண்றாருன்னு சொல்றீங்க. சொருகுவான் சாரி வெட்டுவான்னு சொல்லியிருக்காரு, நாக் அவுட்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 வாட்டியுமே வான் பண்றன்ற பேர்ல பேசிட்டு கீழே உட்காந்துட்டீங்க. நீங்க எல்லோ கார்டு தரல. கலையரசனை கேட்டது வா வண்டர்ஃபுல் மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அதை மீறி கலையரசன் சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்து எனக்கே வெறுப்பா இருந்துச்சு. இதோட எல்லாத்தையும் இதையும் நம்ம வந்து ரிவ்யூ, அதாவது அவரை இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம காட்டிக்கலாம். இந்த நாமினேஷனை 4 வாரம் ஆயிருக்கு, ஓப்பன் நாமினேஷனை ஏன் இது வரைக்கும் இனிஷியேட் பண்ணல? அப்ப ஓப்பன் நாமினேஷன் வச்சாதானே அவனுக்கு யாரை நாமினேட் பண்றாங்கன்னு தெரியும். அப்பதானே ஃபயரா பிரச்சனை ஆகும். எஸ் 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 ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல். ஆடிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு, நான் ஆடிக்கிட்டே இருப்போம். நீ நன்றி சொல்ல உனக்கு ஜெயிச்சது நான் வந்துருவேன். உண்மையே நான் வந்துருவேன், அது மட்டும் சொல்லாத. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்றது பாடலுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப நன்றி விஜய் சேதுபதி சார். வேற என்ன எதிர்பார்த்தோம்? அம்புட்டு தான். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். எங்களுக்கு என்ன ஆசையா வார வாரம் வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கத்திட்டு போறதுக்கு? சொல்லுங்க. we are happy. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. என்ன சொல்ற? வேற என்ன வேணும்? இதுதான் இன்னைக்கு ப்ரோமோவோ ஷோவோ ஒரு ஒரு 80 to 90% மேட்ச் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. ஆல் டுகெதர் இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மன நிறைவா இருந்துச்சு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா மனுஷ மனசு இல்ல, குரங்கு மாதிரி எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் பேசிக்கலி ஓகே குட். கம்பேரிவேட்லி இந்த சீசன்லயே இந்த எபிசோடு தான் பெஸ்ட் எபிசோட் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும், ஓப்பனாவே சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த, அதாவது இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்லயே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை 2 சீன்ல முடிச்ச ஒரே எபிசோட் இன்னைக்குதான். வெள்ளிக்கிழமை எபிசோடுக்கு போகலாம் வாங்க, முடிஞ்சிருச்சு வாங்க அப்படி. என்னடா கட்டினீங்க? ஏமா மின்னல் வாமா அப்படின்னு டப்புனு விட்டு போயிட்டாங்க. 2 சீன் தான். பாரு வித் திவாகர், பாரு வித் கமு, மேட்டர் க்ளோஸ். எனக்கு இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு ஜோக் வரும்ல, இந்தாங்க பேப்பரு, அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டுருங்க, வெள்ளிக்கிழமை எபிசோடு, அது ஒண்ணும் இல்ல சும்மா உளுலாக்கி வாங்க போலாம் ஷோக்கு. அப்புறம் எதுக்குடா காட்டினீங்க? அது ஒரு சம்பிரதாயம்னே. நல்லா இருக்குடா உங்க சம்பிரதாயம். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு 27வது டே. ஸோ டே 27 ரிவ்யூல ப்ரோவோக் டிவி வழங்கும் ரிவ்யூவில் நான் உங்க ஜோ மைக்கேல் மற்றும் விஜய் தனுஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். இல்ல எனக்கு புரியல, என்ன வெள்ளிக்கிழமை முடிச்சாங்க, அப்ப மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாரா? இத்தனை நாள் என்ன இருந்துச்சு? இத்தனை நாள் ஒரு நாள் அவளை போட்டு போயிருந்தாலும் ஒண்ணுமே இருந்திருக்காது. வெள்ளிக்கிழமை ஃபீல் பண்றதுக்கு என்ன? ஓகே, சோ இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கத்திக்கினே இருக்கீங்க அப்படின்றத மக்களுடைய அந்த
மைண்ட் வாய்ஸை இப்பதான் ஒழுங்கா கேப்சர் பண்ணி இதெல்லாம் இந்த வாரம் அவர் கேட்கணும்பா, கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்காக சரி நாங்க கேட்கிறோம் அப்படின்னு போய் ஓரளவுக்கு அதாவது ஒரு 80% அவர் கேட்ட விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு வந்து கேட்காத விஷயமா எனக்கு தோணுன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வினோத் அவர்கள் ரம்யா ஜோ அந்த வீடியோ கண்டென்ட் அவர் கேட்கல. அது என்னன்றது நம்ம ஒழுங்கா நம்மளுக்கு தெரியல. பட் சோசியல் மீடியால ரொம்ப வினோத் அவர் மீது ஒரு அக்யூசேஷனாவே அது பரப்பப்படுகிறது. அண்ட் வினோத் அவர்கள் அந்த அந்த வீடியோ பார்க்கும் போது நம்மளுக்கும் லைட்டா அப்படிதான் தோணுது. பட் வெளியில் வர வரைக்கும் இப்படியா அப்படியா நம்மளால சொல்ல முடியல. அது 1 hour எபிசோட தான் ஒளிபரப்ப பட்டுச்சான்னு கேட்டா அதுவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தருது. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல 24/7 மட்டும் அந்த கிளிப்பை எடுத்து அதே ஒரே கிளிப்பை 1.5 மணி நேரம் வர்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்லோ மோஷன் இந்த பக்கம் அதாவது தாய் அபியங்கருடைய டூடு படம் பாட்டு மாதிரி ஆல்பம் சாங் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கண்டென்ட் எல்லா ஆங்கிள்லயும் எல்லா கண்டென்ட்லயும் போட்டு நம்மள வச்சு தந்திருக்காங்க. சரி ஓகே. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது சரி ஓகே, கேமுக்குலாம் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தர முடியல, பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாங்க வந்து வீக்கெண்ட் சொல்லியாவது ப்ராப்பர்ட்டிஸோட வரோம் அப்படின்னு கையில ஒரு ப்ராப்ஸ கொண்டு வந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மைக் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதாவது அது பேர் என்ன, ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் மாதிரி ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரை கையில கொண்டு வந்து ஏலே என்னலே பண்றீங்க உள்ள என்னமோ ஜாலியா இருக்க போது சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறாரு, கை தட்டுறாரு சூப்பர்னுட்டு. இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே இவருக்கெல்லாம் கை தட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு மக்களே. அவ்வளவுதான். ஜோ தகவல் சொல்லிட்டாரா, இது நடந்திருக்காது, இதுல இப்படி இருக்கு, இதுல அப்படி இருக்கு, அவங்க கை தட்டல. இது அது பேர் என்ன, கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கை தட்டுறேன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க வந்து அப்ளாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல அப்ளாஸ் சொல்ற, கை தட்டு தானே சொன்னாங்க, ஏன் நீங்க அப்ளாஸ் சொல்றீங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. சரி அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவரை என்கரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்கன்னு போயிட்டு வந்த ஆடியன்ஸுகள் சொல்றதா வந்து சோசியல் மீடியால பல தகவல் பரப்பப்படுகிறது. அதை நம்ம கொஞ்சம் விசாரிச்சா ஆமா, ஏன்னா இவனுக்கு கைத்தட்ட வச்சு அடுத்த வாரம் யாரு கூட்டணின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ற கைத்தட்டலுக்கு எதுக்கு அப்படின்றதுதான் இந்த கண்டென்ட் ஆகுது. சரி ஓகே, இப்ப நம்ம உள்ள போயிரும். இந்த கூட்டா என்ன செஞ்சாரு விஜய் சேதுபதி அப்படின்ட்டு உள்ள போனோடனே ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாரும் கத்துறாங்க. பார்வதியை கூப்பிட்டு கேட்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்காரு, ஏன் கத்துறீங்க, ஏன் கத்தி விளையாடுறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சாருடைய சம்பவமா நம்ம வந்து இந்த எபிசோட பார்க்க முடியுது. சோ இதை ப்ரொமோவாவே காட்டிட்டாங்க. சோ ப்ரொமோவை தவிர்த்து இந்த எபிசோட்ல வாவ் அப்படின்னா அது ப்ரொமோ தான் இந்த எபிசோட்லயே இருந்துச்சு. என்ன காட்டுறாங்களோ அதை ப்ரொமோ போட்டது சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்குதான் வந்து ப்ரொமோ ரிலவெண்டா போட்டிருக்காங்க. ஆமா, ஏன்னா நேத்து வந்து 4 ப்ரொமோ காட்டினாங்க, அதை எபிசோட்லயே காட்டல. நம்மளுக்கு விபூதி அடிச்சிட்டாங்க நேத்து. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல தம்பி தங்கச்சிகளா என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் எல்லா வாட்டர் மெலனையும் ஃபர்ஸ்ட் வம்பு கேங்க போட்டு பொழப்போம் அப்படின்னு வம்பு கேங்க போட்டு பொழக்கிறார். வாட்டர் மெலனை கூப்பிட்டு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, ரீல்ஸ் பண்ணவா வந்தீங்க, ரீல்ஸ் பண்றதை நீங்க வெளியிலேயே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும் மைக்ல சொல்றாங்க, சார் அவர் பண்றதே அந்த ரீல்ஸ் தான், அதையும் நிப்பாட்டிட்டீங்கன்னா ரீல்ஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ரீல்ஸ் பண்ணலாம், ஆனா இந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது. எங்களுக்கு கேட்கலன்னு நினைச்சீங்களா, கார்த்திக் பேசுறது எங்களுக்கு கேட்கலன்னு நினைச்சீங்களா, அந்த மாதிரி தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நீங்க ஒரு வாட்ச் பண்ணீங்களா, வாட்டர் மெலனுடைய அந்த நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். ஆமா ஆமா பண்ணிருக்காரு. எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிருக்காருன்னு திட்டிக்கிட்டு இருக்காருங்க மனுஷன். ஏன் அப்படி பண்றீங்க, என்ன தராதரம் அப்படி ஒரு ஹை டோன்ல அவரு கத்திக்கிட்டு இருக்காரு, கத்தாதன்னு சொல்லிட்டு. இவரு வந்து இல்ல ஆக்சுவலா இல்ல அது ஆக்சுவலா அது சிரிப்புன்னு நினைக்கிறேன். அது ஒரு நக்கல் யதார்த்தம் அது. ஏன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் அளவுக்கு தராதரம் இல்லாதவர் தானே விஜய் சேதுபதி அவரை பொறுத்த வரைக்கும். ஏன் தராதரத்துக்கு நீ இல்ல, நீ என்ன வேணா பேசிட்டு போ அப்படிதான் நின்னாரு வாட்டர் மெலன். அப்படிதான் நம்மளுக்கு வந்து பார்க்கப்பட்டுச்சு, காட்டப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படிதான் அவரு பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போதே ஒரு பேசுறது அப்படியே இன்னசென்ட்ன்ற வார்த்தை மட்டும் எனக்கு கையில கிடைச்சிச்சுன்னா, ஐயோ என் அண்ணன் பேரே இன்னசென்ட் தான், 2வது அண்ணன் பேரு, அதை ஏன் சொல்றது. இன்னசென்ட்ன்ற வார்த்தைய கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்த வச்சிட்டாங்க மக்களே.
எவங்கள இன்டர்வியூ எடுத்தாலும் அவரு ஒண்ணு இன்னோசென்ட் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த நம்மளுக்கு இந்த இன்னோசென்ட்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவனுங்களே வீட்டுக்குள்ள என்ன வேலை பார்த்தாங்க நம்ம நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு தான் பண்ணாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் இன்னோசென்ட். அவங்கள போல சுத்தி இனம் இனத்தோட தானே சேரும் மக்களே. அந்த மாதிரி. சரி. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட வராரு. வந்துட்டு விஜய் பார்வதிட்ட வராரு. அவரையும் கேக்குறாரு. அப்படியே அமைதியா இருக்காங்க பார்வதி. இல்ல சார், அப்படி சார், இப்படி சார். மத்தவங்க கேக்குறத சொல்ல விடுங்க. அவங்க சொல்றத கேளுங்க. நீங்க பேசுறத மட்டும் பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஆப்போசிட் ஆளையும் சொல்ல விடுங்க, பேச விடுங்க அப்படின்றாரு. உங்களுக்கு எதிரி நீங்களே தான். உங்கள டவுன் பண்றது நீங்களே தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு உடைச்ச உடையில பார்வதி, ஐயையோ! அனைத்து ராஜதந்திரங்களும் இப்படி இவரு சிதறு தேங்காய் போல உடைக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம வெள்ளிக்கிழமை எபிசோட்ல ஒரு விஷயத்த டீகோட் பண்ணாம வந்துட்டோம். அது ரொம்ப தவறான செயல். ஏன்னா மொத்தமே 2 விஷயம் தான். அதுல 1 திவாகர் அவர்களுடைய கதறல். 2 பார்வதி அவருடைய கதறல். திவாகர் அவருடைய ஆமா. அதாவது கதறல் தான் அது. அதாவது என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே அழ வச்ச ஒரே ஆள் நீதான். அது நான் ஏன் அழுதேன் அப்படின்னா, அதுக்கு மேல அத விட்டிருந்தா நீ என்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லியிருப்ப. அத நான் கட் பண்றதுக்கு நான் கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து உப்பாரி வச்சதுதான். அதுதான் அந்த அந்த மேக்கப் டிராமா. அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் சத்தியம் பண்ணிக்கிட்டு கமருதீன்ட்ட பேசும்போது வெளியில 2 குரூப் 2 குரூப் இன்னைக்கு ஒரே கலவரமா இருக்கும். ஒரு குரூப் எலைட் குரூப். என்ன பாரு, உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பொடி பிடிச்சு கமருதீன் தான் பார்வதியின் அழுகைக்கு காரணம். கமருதீன் தான் பார்வதியை தவறாக தொட்டார். இதை நம்பி வாட்டர்மிலான் ஸ்டார் ஆர்மி வாட்டர்மிலான் வேற வந்து பேசினாரு. கமருதீன் பொண்ணு விஷயத்துல எப்படி தெரியுமா, சனிக்கிழமை விஜய் சேதுபதி வரட்டும் நான் பேசிடுறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் பேசிட்டு இப்ப இவங்க போய் சத்தியம் வாங்குறாங்க. பாருப்பா, நாளைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வருவாப்ல, நீ என்ன கோத்து விட்டு அடிவாங்க வைக்கிற கூடாது. நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். நீ எனக்கு ஃப்ரெண்டு. அந்த சத்தியத்துல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். லவ் கண்டென்ட் பண்ண கூடாது. திவாகர் கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்ல கூடாது. ஓ, அண்ணன் அந்த திவாகர்ல அண்ணனை கட் பண்ணிட்டாங்கல்ல. கமருதீன் கேட்டாரு, நமக்குள்ள நடக்கிற விஷயத்த நீ வந்து திவாகர்ட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாது. அவர் எனக்கு இரிட்டேட் ஆகுது. 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தத்தை பார்த்திருப்போம் மக்களே. 2 மனதுக்குள்ளே இருந்த ஒப்பந்தத்தை பார்க்க வேண்டிய நேரம் மக்களே இது. புரியல. இவங்க அப்படியே என்ன ஒரு சண்டை அது. நான் தான் பேசலன்ட்டு பவுண்டரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்துட்டு, இங்க பார்த்தா தம்பி இதுவா இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு நீங்க பாக்குறப்போ. அதான் அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு இருக்கு. நீங்க வாட்டர்மெலன் சார் அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே பாருங்க, அதை நோட் பண்ணோம். எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த நாமினேஷனுக்கு வரவே ஃபேஸ் பண்ண மாட்டிருக்காங்க யாரும். தைரியமா எஃப்ஜே பையெல்லாம் தைரியமே இல்ல நாமினேஷன் வரதுக்கு அப்படின்றாரு. தைரியம் இல்ல, இது இல்ல, அதெல்லாம் ஓபன் பண்ணோடனே நம்ம சார் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கிழிச்சிட்டார். நீ என்ன தராதரம் உங்களுக்கு இருக்காத தராதரம் அளவு கோழியா வச்சு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். நல்லா கேட்டாப்ல, லாக்கோ பிடிக்க சாகுற மாதிரி கேட்டாப்ல. ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் என்ன வேணா கேட்டுக்கிட்டோம், நான் பண்ற கோமாளித்தனத்தை நான் பண்ணுவேன் அப்படின்றதையும் நீ பண்ணுவ, அடுத்த வாரத்தை ஏதாவது நீ பண்ண போறன்றதையும் சொல்லிட்டு போயிட்டாப்ல. என்ன நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் இன்டைரக்டா எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாரு. இவங்களுக்கு டைரக்டா சொன்னாலே புரியாது. சார் ஏன் இப்படி இன்டைரக்டா வர்றாரு, மத்தவங்க எல்லாத்தையும் டைரக்டா பேச சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுவே சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு வந்து இன்டைரக்டா சொல்றேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டைரக்டா சொல்றேன், இன்னைக்கு மூஞ்சி கடிச்சு ஓப்பனா நான் சொல்றேன் அப்படின்றதையும் வந்து அட்ரஸ் பண்ணி. நான் என்ன கேக்குறேன், இன்டைரக்டா சொல்றதுக்கு நீங்க எதுக்கு போஸ்டா டைரக்டா சொல்றது நாங்க ஆசைப்படுறோம். புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல காட்டினாங்க, அந்த போட்டோவை போட்டு நாகார்ஜுனா சார் ஆணி இறங்குறாரு, கத்தி இறங்குறாரு, வெறித்தனமா ஃபயரா இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பார்க்க போறோமோ என்னவோ. அண்ணே அங்கெல்லாம் நாமினேஷனுக்கே அவன் டைம் பத்தாதா? அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபெண்ட் பண்ணலாமா? சூப்பரா ப்ராசஸ் எல்லாமே செமையா இருக்குமா? ஒரு வாரமும் நாமினேஷன் ப்ராசஸே மாறுமா? ஏன் தமிழ் ஆடியன்ஸ பார்த்தா எண்டமாலுக்கு இந்த கோவம்னு தெரியல. இவங்க எதை காட்டினாலும் ஓகே பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரோ என்னவோ. இது போதும் இவனுக்கு என்ன வேணும், மிஞ்சி மிஞ்சி போனா 2 பேரும் ஒரு ப்ரொமோல கத்தணும்.
அதுக்கப்புறம் 10 பேர் ஒரே குரூப்பா இருக்கணும். இந்த குரூப்பிசம் இருக்கணும், ட்ரிகரிங் இருக்கணும், லவ் கண்டென்ட் இருக்கணும். ஆடியன்ஸே அதுக்கப்புறம் ஒருத்தங்க சாப்பாடு இருக்கணும் கேட்டாங்க. வில்ல கண்டஸ்டன்ட்டுக்கு. டாஸ்க்ன்றது 2 பலூனு, 4 முட்டை இருந்தா போதும். அத வச்சு ஒப்பேத்திக்கலாம். தானே? ஆடியன்ஸே ஒருத்தங்க கேட்டாங்க. ஊன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. உள்ள எதுக்கு வராங்க? சண்டை போட்டு அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கவா நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒருத்தங்க கேட்கறாங்க. என்ன வேற எதுக்கு இருக்கீங்க? அப்படின்றது நம்மளுக்கு மைண்ட் வாய்ஸ். ஏலே இது நீங்க கேட்கிற கேள்வி தானே. நீங்க சொல்லி அனுப்பிச்சது தானே. என்ன அதாவது 10 பேர்ல 2 பேர இவங்க செலக்ட் பண்ணி சொல்லி அனுப்பிச்சுருவாய்ங்க. சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டு, கேள்வி கேட்க ஆ நம்ம அந்த 8 பேரு ரொம்ப அற்புதமா கேள்வி கேட்டிருப்பாய்ங்க. அதெல்லாம் எடிட் பண்ணிருவாய்ங்க. இந்த 2 பேர் சொன்ன கன்டென்ட்ட மட்டும் எடுத்து போட்டுருவாய்ங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா பாஸ்? இந்த குரூப்ல டூப் எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. ஆடியன்ஸ் அதெல்லாம் கிட்ட. கேட்டாரு. நாளைக்குன்றது நாளைக்கு அப்படின்றத நான் நம்பணுமா? குசும்பு. ஏங்க இன்ட்ர லஞ்ச் பிரேக்ல போய் சாப்பிட்டு வரப்போறாங்க. இது கூட எங்களுக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. அண்ட் மோஸ்ட்லி கனி அக்கா அவர்களே, அதாவது அன்பு கேங்கை பொளந்த தருணத்த நான் ரொம்ப ரசிச்சேன். இன்னைக்கு அன்பு கேங்கோடைய முகமே சுருங்கிடுச்சு. ஓகே. எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு. அத அவர் எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் மழுப்புனார்னா, இது ஒண்ணு தான் எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாவா பார்த்தேன். அதாவது நீங்க வந்து சட்டை இல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு மட்டும் மத்தவங்க செய்யும்போது உங்களுக்கு கரெக்ட்டு. வாட்டர் மெலன் பண்ணா மட்டும் நீங்க ஏன் அத சொல்றீங்க? அப்படின்ற மாரி சொன்னாங்க. சோ அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. கனி அவர்களை வந்து நீங்க ஏன் வாட்டர் மெலனுக்கு மட்டும் சட்டை போடாம இருந்தா உங்களுக்கு ஒரு மாரி இருக்கா? இல்ல மத்தவர்களுக்கும் அப்படி இருக்குன்னா, மத்தவங்களுக்கும் அப்படி இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு இன்டைரக்ட்டா சொன்னேன். வாட்டர் மெலன் அவர்களுக்கு டைரக்ட்டா சொன்னேன். அது எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு வந்த நாள்ல இருந்து அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, வென் ஷி இஸ் நாட் ஃபீலிங் இஸ் குட் அப்படின்னா அத ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? அத நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு விஜய் சேதுபதி அவர்கள் செய்தியில சொல்றாரு. ஓகே. சூப்பர். நல்ல விஷயம். ஆனாலும் அத ஏன் செஞ்சீங்க? அதாவது அவர் என்ன கொண்டு வர ட்ரை பண்றாருன்னா, உங்க ஆட்களுக்கு மட்டும் நீங்க ஒரு ஃபேவரிசம் வச்சிருக்கீங்க. ம். திவாகர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியுது. இதுதான் அவர் கொண்டு வராரு. எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிரவீன் அவர்களையும் வந்து கேட்கும்போது, பிரவீன் அவர்கள் யூனிஃபார்ம் மட்டும் சொல்லியிருந்தா, இந்த பிரச்சனை இல்ல. நீங்க வந்து சட்டைன்னு பத்தி பேசுனதும், அந்த ரீல்ஸ் கண்டென்ட் பேசுனது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் என்னால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகேவா? இப்ப இந்த ரீல்ஸ் பண்ணும்போது பின்னாடி நடனம் ஆடுறது இந்த கன்டென்ட் எல்லாம் இந்த சீசன்ல மட்டும் தான். நெறைய சீசன்ல வந்து மைக்ல பேசும்போது பின்னாடி கொஞ்சம் விளையாட்டா பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆ அவர்ஷன் கிரியேட் பண்றது அப்படின்னீங்கன்னா, அந்த வீடியோ ஒருத்தர் குடுக்குறாரு தெரியுமா? அதுதான் எங்களுக்கு அவர்ஷனாவே இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல ஒருத்தர் ரீல்ஸ் பண்றாருல்ல, அதுதான் ரொம்ப அவசரமா இருக்கு. அதையும் அவர் சொல்றாரு. நீங்க கத்துறீங்க, மக்கள் பாக்குறாங்க. மக்கள் மக்கள் பாத்துதாங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உடனே திவாகர் அவருக்கு தெரிஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்து கானா வினோத் அவர்களை முதல்ல சேவ் பண்ணியிருந்தார்னா, ஒரு கிளாப்ஸ் வந்திருந்தா, திவாகர் அவர்களுக்கு உரைச்சிருக்கும். ஆனா, கானா வினோத் அவர்களையும் மொக்கப்படுத்துறாரு. நீங்க வந்து 20 வருஷமா, 40 வருஷமா இருக்கேன்றீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் 20 வருஷமா பண்ணிட்டேன்றீங்க. ஆனா, நீங்க இந்த வேலையெல்லாம் பண்றீங்க. அப்படின்னு கானா வினோத் அவர்களையும் மொக்கப்படுத்துறாரு. இவரே போன வாரம் வந்து நீ மெய் அழகன் நல்லா இருக்கு. நீங்க கலாய்க்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாராம். இவரே இந்த வாரம் வந்து இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்பாராம். இதுல எனக்கு வந்து உடன்படிக்கை இல்ல. இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவா ஒரு மைனஸா என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. இது என்னுடைய தாட். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் கனியக்கா கேட்டாரு. அவர்களை ஆ. ம். கனியக்கா எஃப்ஜே. அவர்களை அடித்தது, சபரி அவர்களை அடித்தது, எஃப்ஜே அவர்களை அடித்தது, இதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதுவும் எஃப்ஜே அவர்கள் நாக் அவுட்டா? இங்க வா தங்கம் வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா, இத 2வது வாட்டி அவர் பண்றாருன்னு சொல்றீங்க. வெட்டுவான்னு சொல்லியிருக்காரு. நாக் அவுட்ன்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 ம். வாட்டியுமே வார்ன் பண்றேன்ற பேர்ல பேசிட்டு கீழ உட்காந்துட்டீங்க. நீங்க ஏன் எல்லோ கார்டு தரல? அடுத்த வாட்டி பண்ணிருவாங்க. உண்மையாவே கார்டு பிரிண்ட் ஆயி வரலையா? அடுத்த வாட்டி. எஃப்ஜே அவர்களுக்கு ஏன் இவ்வளவு சலுகை? அண்ணே. அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. வருது அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஒரு நடவடிக்கையை விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு எடுக்கல. அதுல எனக்கு ஒரு லைட்டா லைட்டா எனக்கு ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம். நான் குறைகள சொல்றேன். நிறைகள் எனக்கு நெறையவே இருந்துச்சு. அதுல எனக்கு ம். மாற்று கருத்து இல்ல. பட் குறைகளா எனக்கு இந்த விஷயங்கள், இந்த கனி அக்காவுடைய விஷயங்கள், வாட்டர்மெலன் அவர்களை பொளந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா வாட்டர்மெலன் அவர்களை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றத எடுத்து விட்டு திவாகர்ன்னு வச்சா உள்ள சூப்பரா இருக்கும். அப்படின்னு எனக்கு தோணுது. பேர வச்சு கூப்பிடுங்க அப்படின்றாரு. அது இவர் ம். பேரு திவாகர்னே டைட்டில் வச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா. அப்ப திவாகர்ன்னு வச்சிரலாம். நீங்க எப்படி பிக் பாஸ வந்து ஆ டூட், அண்ணா அண்ணன் இப்படிலாம் அப்படின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்றீங்களோ, ம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இத பண்ணியிருக்கணும். எல்லா சீசன்லயும் அப்படிலாம் கூப்பிட்டு பழக விட்டுட்டு 8 ஆ. சீசனா எல்லாரும் வரோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேர்ல பெரிய தல,
சின்னத்தல குருநாதா. இதெல்லாம் பேசி எல்லாம் ஓகேடா. அவங்கலாம் ஒரு பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு இல்ல அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தவறான செயல். அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. அவர் குருநாதா இதெல்லாம் வந்து ஏற்கனவே கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லல. என்ன அப்படி கூப்பிடுங்கன்னு யாரும் கேட்கல அவரு. அவர் எந்த இடத்துலயும் என்ன கூப்பிடாதீங்கன்னு நிப்பாட்டல. சோ அதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இந்த அண்ணன், இந்த டூட் இந்த 2 வார்த்தைகள சொல்லும்போது, இவர்களுக்கு இந்த விஜய் டிவில ஒரு ஒரு கணிசமான ஒரு நட்பு இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள இவனுங்க இருக்காங்க. அப்படியே இவங்க டாப் 5 வந்துருவாங்க. இவனுங்க என்ன செஞ்சாலும் விஜய் டிவி டாப் 5 கொண்டு வந்துரும். அப்படின்ற ஒரு பிம்பம் வெளில கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பிம்பத்தை எப்படி உடைக்கலாம்னு சொல்லி பெரிய சீப்பா போட வேண்டிய பிளான சீப்பு வச்சு போட்ட பிளான் மாதிரி இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இதை பண்ணதான் நான் என்னால பார்க்க முடியும். ஓகேவா? சோ இன்னொரு பக்கம் ரம்யா ஜோவை பொழந்த தருணம். ரம்யா ஜோ அவர்கள் நீங்க ஓரா என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு ஆமா அப்படின்னு பேசிட்டு எல்லாம் கிழிச்சு விட்டாங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. கிழிச்சு விட்டதுக்கு அப்புறம் ரம்யா ஜோ அவர்கள் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கும் தருணத்துல ஆல் இஸ் வெல் அப்படின்னு இவங்க 2 பேரும் அட்வைஸ் பண்ணதை கண்டிச்சார். ரொம்ப யோசிக்காத அப்படின்றது ரொம்ப நீ வந்து தப்பு பண்ணிட்டியோன்னு யோசிக்காத அப்படின்னு கன்சோலுக்காக 2 பேரும் சொல்றாங்க. அந்த கன்சோலிங்க கூட நீங்க பண்ணாதீங்க. அவங்க யோசிக்கணும் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. நல்ல விஷயம். யோசிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா யோசிக்கிற மாதிரி என்ன டாஸ்க் கொடுத்தீங்க வீட்டுக்குள்ள அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல சார். அதுக்கு ஏதாவது நீங்க பிக் பாஸ் போய் இதே மாதிரி சத்தம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல இந்த ரம்யா ஜோ அவர்கள் விஜய் பார்வதி கிட்ட பேசின கண்டென்ட்டையும் எடுத்து பேசினாங்க. அதெல்லாம் உங்களோட நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் ஓகே, அது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இதெல்லாம் எனக்கு என்னன்னா, இப்போ ஒருத்தங்க டவுனா இருக்காங்க, ரொம்ப யோசிக்காத பாத்துக்கலாம் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு கர்டிசி கேட்கறதுதான். அத மறுபடியும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அப்படியே நீங்க கேக்குறீங்க, இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒருத்தங்க அப்படி இருக்கப்போ ஒண்ணு சொல்றது இல்ல. அதாவது நான் ஆஷா வந்துட்டேன். நான் இன்னைக்கு எல்லாரையும் கத்துற மூடுக்கு வந்துட்டேன். அதனால நான் எல்லாத்தையும் கத்திக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இட்ஸ் ஓகே. இத்த ஒரு 80% மார்க் வாங்கியிருக்க புள்ளையே இன்னைக்கு நம்ம சந்தோஷமா பேசிட்டு போயிருவோம். 20% குறைகளையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம். அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. தொண்டை ஓகேவா? ஆமா. சபரி அவர்களை கேட்டது கரெக்டா இருந்துச்சு. கலையரசனை கேட்டது வண்டர்ஃபுல் மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அதை மீறி கலையரசன் சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்து எனக்கே வெறுப்பா இருந்துச்சு. இதோட எல்லாத்தையும் இதையும் நம்ம வந்து ரிவ்யூ, அதாவது அவரை இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம காட்டிக்கலாம். ஓகேவா? ரிவ்யூ பண்றேன்ட்டு போறாரு. அப்படியா சொல்லிட்டு போனாரு? ஆமா. ரிவ்யூல வெளில போய் ரிவ்யூ பண்றேன் அப்படின்றாரு. ஒருவேளை அதான் சொன்னேனே, அவரைதான் அவர் நாயின்னு சொல்லியிருக்காரோ என்னமோ. ஓகே. அதான் வெளில ரிவ்யூ நாய்கள்னார்ல. ஓகே. பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. அவர்ட்ட கேப்போம். சுவாமி தானே. சுவாமிகள் சொல்லியிருக்கார். அவ்வளவுதானே. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த குரூப்பிசத்தை பத்தி பேசுறது சூப்பரா இருந்துச்சுண்ணே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இப்படிதான் கேம் ஆடுறீங்க. நீங்க அண்ணன், தங்கச்சி, லொட்டு, அம்மா, அப்பா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க ஜாலியா எல்லாம் ஒரு குடும்பமா இருந்துக்கின்னு நாமினேஷன் பண்ணும்போது ஒரே ஆளுக்கு 10 ஓட்டை குத்திக்கின்னு நீங்க வந்து உங்களை குத்துனா ஐயோ தப்பா எடுத்துப்பாங்களோ, இவங்க என்ன வெறுத்துருவாங்களோ அப்படின்லாம் சொல்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த நாமினேஷனை 4 வாரம் ஆயிருக்கு. ஓப்பன் நாமினேஷனை ஏன் இது வரைக்கும் இனிஷியேட் பண்ணல? அப்ப ஓப்பன் நாமினேஷன் வச்சாதானே அவனுக்கு யாரை நாமினேட் பண்றாங்கன்னு தெரியும். அப்பதானே ஃபயரா பிரச்சனை ஆகும். இல்லண்ணே, எப்படியும் ஓப்பன் நாமினேஷன் வச்சாலும் இவங்க இப்படிதானே இருக்காங்க, குரூப்பிசத்துக்குள்ள இருக்காங்க. ஒரு ஆளதான் இல்லப்பா, ஓப்பன் நாமினேஷன் வைக்கும் போது இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் திட்டாங்க. இப்ப இந்த வாரம் சப்போஸ் ஓப்பன் நாமினேஷன் வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த வாரம் வச்சா சூப்பரா இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போம். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.